Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு வந்து இது ஒரு நேர் பீஸ் ப்ளவுஸ் தைக்க போகிறோம், கட் பண்ண போகிறோம். நம்ம இது சாரியில் கட் பண்ணின ப்ளவுஸு. இந்த சாரியில் கட் பண்ண ப்ளவுஸு பார்டர் இல்லாத ப்ளவுஸு. இது எந்த மாதிரி கை வெட்டணும், எந்த இடத்துல பாடி மெஷர்மெண்ட் இருக்கணும், எது நேர் பகுதி, எது கிராஸ் பகுதி, எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் வந்து நான் சொல்லித்தரேன். கவனமாக கேட்டுக்கோங்க. இது சாரியில் ஒரு காட்டன் சாரியில் கட் பண்ணினது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டார்க்காக இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதனோட பிரிண்ட் இல்லாமல் இருக்கும். அப்போது இதுதான் உள்பக்கம். இந்த பிரிண்ட் நல்லா வெளிச்சமாக தெரிகிற இடம் வெளிப்பக்கம். அதனால் இந்த உள்பக்கத்துக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் இதுதான் உள்பக்கம் அப்படின்னு நம்ம தனித்தனியாக கட் பண்ணால் கூட நமக்கு தெரியறதுக்காகத்தான் நம்ம இந்த மார்க்கை வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கணும். சரிங்களா? இதில் இந்த சாரீ ப்ளவுஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு கரை பாகத்தையும் ஒன்றா மடித்து போடணும். இந்த மாதிரி ஒன்றா ரெண்டு கரை பாகத்தையும் மடித்து போடுங்க. ஒன்றா மடிச்சுக்கிட்டு இப்படி வரும் இல்லைங்களா? ரெண்டு கரை பாகமும் ஒன்றா வரும். இப்படி இந்த மாதிரி வரும். இதை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கணும். சாரியில் ரொம்ப அதிக துணி இருக்காது, சில கம்மி விலை காட்டன் சாரியில் கரெக்டான அளவு தான் துணி இருக்கும். அதனால் சரிங்களா? இப்போது நம்ம இதில் அளவு ப்ளவுஸில் கையினுடைய அகலம் பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக மடித்து போட்டிருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கையினுடைய அகலத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, டேப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படி பார்த்திங்கன்னா 7 7.25 அந்த மாதிரி வருது. நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஜாஸ்தி வேணும். அப்போது 8.5 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம 8.5 வச்சு மடித்து போட்டுக்கலாம். கரெக்டாக 8.5 இருக்குது. சரிங்களா? 8.5 வச்சு மடித்து போட்டுக்கலாம். இது கரெக்டான ரெடி அளவு. ஓகேங்களா? இதில் உயரம் இதே அளவு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த மடிப்பு பகுதி எடுத்துக்குவோம், கீழே வச்சுக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுடுங்க. கரெக்டாக நேராக இங்கே கொண்டுட்டு வாங்க. இங்கேயும் இதுதான் அவங்களுக்கான அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இது நேர் பீஸ் ப்ளவுஸு. நான் இருக்கிற ப்ளவுஸை துணியை வச்சு கட் பண்ணி காமிக்க போகிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பத்தாமல் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும். இது எப்படி போட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய சந்தேகம் வரும். அதுக்காக இது நான் காமிக்கிறேன். இதில் நம்ம 1.5 இன்ச்சுக்கு நேர்கோடு தான் நமக்கு வரணும், வளையக்கூடாது. சரிங்களா? 1.5 இன்ச்சுக்கு நேர்கோடு. இது உங்களுடைய உயரம். இதில் இப்படி லைட்டாக ஒரு பெண்டு, ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி இவ்வளோ தான் கை, பெருசாக ஒன்றும் இது பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. இதை நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதில் முன்னாடி கை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுடுங்க, இங்கேருந்து ஒரு இன்ச்சு விட்டுடுங்க. இந்த கேப்பில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்படியே லைட்டாக வந்து இப்படி வரணும் வளைவு. இது முன்னாடி இருக்கிற இந்த 2 தட்டை மட்டும் எடுத்து கையில் எடுத்து இப்படி வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. இப்போது சென்டரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கை வந்து தனியாக கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற துணி வந்து இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இதில் நேர் பீஸ் ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னா இதை இப்படியே மடித்து போட்டுருங்க. வேறு எந்த மாதிரியும் பண்ண வேண்டாம். இந்த மடிப்பு பகுதி என் பக்கத்தில் இருக்குது, இந்த ஓப்பன் பகுதி இந்த பக்கமாக இருக்குது. இதில் உடம்பு சுற்றளவை நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். இந்த ஊக்கு பகுதியில் தான் நம்ம உடம்பு சுற்றளவு எப்போவுமே அளவெடுக்கணும். அது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியிலிருந்து உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5 வருது. இவங்க ஒரு 1/4 இன்ச் லூஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 9.25 வச்சோம் அப்படின்னா 9.25னா 37 இன்ச் வந்துடும். 9.5
ஓகே, ஒரு 1.5 11. சரிங்களா? இப்போ இந்த 11க்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக இப்படி மடித்து போடுங்க. அப்போ தான் பட்டி வெட்டுறதுக்கெல்லாம் துணி கரெக்டாக இருக்கும். ரெண்டும் சரி சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பட்டி வைக்கிறவெல்லாம் உங்களுக்கு துணி பத்தாம் போகும். சரிங்களா? அதனால் 11.5 வச்சு மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கேப் இங்கே கிடைக்குது. நம்ம இந்த இடத்துல பட்டியோ வேறு ஏதாவதோ கட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ரெண்டையும் நம்ம சரிசமமாக மடித்து போடும்பொழுது இவ்வளோண்டு தான் கிடைக்கும். இதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 12 இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக மடித்து போட்டாச்சு. மடித்து போட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக லைட்டாக பிசுறு இருக்குது. இந்த பிசுரை மட்டுமே நம்ம இது பண்ணி எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக எதையும் நான் கட் பண்ணலை, கவனிங்க. அடுத்தது இவங்க ப்ளவுஸ்னோட உயரம் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. இந்த அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் உயரம் எவ்வளோ இருக்குதுன்றதை பார்த்துக்கலாம். இது 10 தான், பத்தலையான்றதும் தெரியலை, கவனிச்சுக்குவோம். 14 இன்ச்சு. இது ரொம்ப பழைய ப்ளவுஸ் அவங்களுது. 14 15 இருக்குது. சரி, ஓகே, 15 வச்சுருவோம். 14.75 ப்ளஸ் வந்துட்டு உயரத்துக்கு தேவையான மடிக்கி அடிக்க தேவையான துணி. இங்கே நம்ம ஒரு 1.5 இன்ச்சில் மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு கேப் விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது 15 14.75 வந்துட்டு அளவு, 14.75 வந்துட்டு அளவு, மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. சரிங்களா? இது இவங்களுக்கான மடிச்சடிக்கிறதுக்கான இடம். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு. தையலுக்கான பகுதி 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, இது. சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு இவங்களோட கழுத்தினுடைய அகலம் அப்படி பார்க்கும்போது இவங்க கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலாக தான் போடுவாங்க, ரொம்ப அகலமாக போட மாட்டாங்க. ஆல்ரெடி ஒவ்வொருத்தருக்கான விருப்பங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும் எப்போவுமே. இதுக்கு நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? இந்த ஷோல்டர்னோட அகலம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அகலமாக கேட்பாங்க. 3 இன்ச்சு 3.25 இன்ச் வைக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் யார் போடுறாங்க அவங்களுக்கு என்ன விருப்பம், அதுதான் மெயின். நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும், இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வைக்கக்கூடாது, அது தப்பாயிடும். ஏன்னா ஒரே பாடி மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க கழுத்து வேறு வேறு மாதிரி போடுவாங்க. இப்போது ஆம்கோல் சுற்றளவு பார்க்கும்போது 5.75 5.75 வச்சு நான் இது மார்க் பண்ணுறேன். இதுலேயே நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் இங்கே விட்டுடலாம். இது எக்ஸ்ட்ராக்கு இருக்கிறது, இது இருக்கிறது. இப்போது நம்ம இதில் கழுத்தினுடைய உயரம் இதே அளவு நம்ம கழுத்து வச்சுருக்கோம், ப்ளவுஸ் வச்சுருக்கிறதுனால இந்த பேக் தட்டு எடுத்துக்கோங்க, சரியாக சென்டரில் மடிச்சுக்கோங்க. இதை இங்கே கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி வச்சிங்கன்னா இந்த அளவு வருது. இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே வேணும். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா இவங்க கழுத்து கரெக்டான அளவு தான் போடுவாங்கன்னு. பாருங்கள், சின்னதாக 8 இன்ச்சில் தான் இருக்கும் கழுத்து. சரிங்களா? அவங்கவுங்க செய்கிற வேலையை பொறுத்து அவங்கவுங்க ப்ளவுஸ் வந்துட்டு போடுவாங்க. இவங்க ஒரு நர்ஸ் அப்படின்றதுனால அந்த நர்ஸுங்கிறவங்க டீசெண்டாக கழுத்தெல்லாம் நல்லா க்ளோஸ் ஓரளவுக்கு மேலேருந்து போட்டால் தான் பார்க்க டீசெண்டாக இருக்கும் அவங்க செய்கிற வேலைக்கு, இல்லையா? அதனால் இப்போ இதில் நம்ம பேக் தட்டு கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பகுதியை வச்சு தான் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் தட்டு காமிக்க போகிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் தட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆம்கோல் அளவை நான் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. செக் பண்ணிக்குவோமா நாம்? இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்கோல் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையை எடுத்துக்கோங்க, இப்படி போடுங்க. போட்டுட்டு இந்த வளைவு பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த வளைவு பகுதியை இப்படி மேலேருந்து இப்படியே இந்த வளைவில் வச்சே டேப் கொண்டுட்டு வாங்க. இப்படி வளைவில் வச்சே டேப் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 8 8.25 அவ்வளோ வருது. அப்போது 16 16 அதுதான் அவங்களோட அளவு. நம்ம இதிலிருந்து இதே மாதிரி இதையும் இப்படி டேப் வச்சு
இப்போ பாருங்கள் 8.5 இருக்குது, 8.5 8.45 இருக்குது. நமக்கு இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? கரெக்டான அளவு தான் நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு. மீதி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஆனால் நேர் பீஸ் ப்ளவுஸு. கிராஸ் பீஸ்னால் கூட எங்கேயாவது கிராஸாக பிடிச்சி வெட்டிடலாம். இது நேர் பீஸ் ப்ளவுஸ் அப்படின் போது கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டாக நம்ம இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு கரெக்ட் இந்த வளைவு இருக்கிற பகுதி ரெண்டும் ஒரே நேராக வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு நேர் பண்ணிப்போம். இப்போது இதுதான் நமக்கு நேர் பகுதி கிடச்சிருக்கிற இடம். இங்கேருந்து தான் நம்ம உடம்பு சுற்றளவு அளவு எடுக்க போகிறது இங்கேருந்து தான். சரிங்களா? அதனால் இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்களுக்கான ப்ளவுஸுக்கான உயரம், முன்னாடி உயரம் எவ்வளவு தேவை அப்படின்றதையும் நம்ம இந்த அளவு சட்டையிலிருந்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் உயரம் நம்ம சேர்த்து வைக்கணும். இதிலிருந்து இவ்வளோ தூரம் வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் உயரம் சேர்த்தே வச்சுக்குவோம். மேலேருந்தே நம்ம அளவு எடுத்துக்குவோம். இது ரொம்ப பழைய ப்ளவுஸ். சரிங்களா? அதனால் இப்போ இதில் 11.5 இன்ச் இல்லைங்களா சுற்றளவு. 11.5 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் கொடுத்து இதையும் நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி தட்டுக்கான பகுதி வந்து எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி காமிச்சிட்றேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் 2.5 இன்ச் கழுத்து பகுதி வைங்க. 2.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 3.25 இன்ச்சு பேக் தட்டுக்கு நம்ம வச்சுருந்தோம், அதையும் 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5.25 வந்து ஆம் கோலுக்கு வச்சுருந்தோம், அதையும் 5.25 வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கோடு போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா டீப்பாக கொண்டு வாங்க. இது முன்னாடி பக்கம் இல்லைங்களா? அதனால் நல்லா இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இவங்களுக்கான முன்னாடி உயரம், கழுத்தினோட உயரத்தை நம்ம இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஷோல்டர் பகுதி எடுத்து இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி போடுங்க. கழுத்து நல்லா க்ளோஸ்டாக போடக்கூடியவங்க தான் இவங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இவங்களோட கழுத்தினோட அளவே வருது. இப்போது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா? க்ளோஸ்டாக கழுத்து போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது இவங்களுக்கான ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. பேக்கில் நமக்கு 15 இன்ச் 14.25 இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் 13.25 13.5 13.25 இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டான ஃபிட்டிங் வரும். சரிங்களா? நான் இப்போ 13.25 மார்க் பண்ணுறேன். இப்போது 13.25 மார்க் பண்ணி இப்படி கொண்டு போய் இந்த இடத்த இப்படி முடிங்க. இப்படி முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கப் அளவு வந்துட்டு கரெக்டாக நல்லா 15 கீழே வரைக்கும் வரும். அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு சின்னதாக பட்டியை வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. சரிங்களா? இப்போது நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீதி இருக்கிற பகுதிகளை நம்ம பட்டியும் கட் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ளவுஸு சாதாரணமாக காட்டன் சாரியில் சின்ன சைஸில் தான் ப்ளவுஸ் இருக்கும். அதுக்குமே கூட ஒரு 40 இன்ச் ப்ளவுஸு ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் அழகாக நீட்டாக எந்த பகுதிகளில் எப்படி மடித்து போட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னமும் சில சந்தேகங்கள் இருந்தால் கூடவும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு விளக்கமாக ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் ஏதாவது இருந்தால் தேவைப்பட்டால் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதையும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பகுதியை பட்டி வெட்டிக்கலாம், இந்த பகுதியில் பட்டி வெட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா துணி நிறையா இருக்குது. இதை வச்சு நம்ம பட்டன் பட்டி, ஊக்பட்டி இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.